அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி பர்சன்டேஜோட பேசிக் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் இஸ் 3 hours இன் அ டே? அதாவது ஒரு நாளில் 3 மணி நேரத்தோட பர்சன்டேஜ் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஒரு நாள்னால் நமக்கு 24 hours. டைரெக்டாக சம்முக்குள்ளே போவோம். ஆஸ் யூஷுவல் வேல்யூ தனியாகவும் பர்சன்டேஜ் தனியாகவும் பிரித்து எழுதிக்குவோம். 24 ஹவர்ஸுங்கிறது நமக்கு 100%. 3 ஹவர்ஸுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் எந்த வச்சுக்கிட்டு 3 × 100 டிவைடட் பை 24 நம்ம அடித்து போடும்போது நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 12.5 வரும். இல்லை நான் டைரெக்டாகவே போட்டுருவேன் அப்படின்னா 3/24 × 100 இதையும் நம்ம அடித்தோம்னா 12.5 வரும். இந்த ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்ப்போம். The value of 2/5 of 1/3 of 3/7 of a number is 15. What is the 40% of the number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ஆஃப் வரும்போது இது அப்படியே நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம். எக்ஸுங்கிறது நம்ம அந்த நம்பரோட 2/5 × 1/3 × 3/7 வேல்யூ 15. இந்த டேர்மில் நம்ம டைரெக்டாக அடித்தோம்னா 1 3 5 3 15 ஈக்குவலுக்கு அந்த இருக்கிறதுனால டைரெக்டாக அடிச்சிடுவோம். கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே அங்கே போகும்போது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அதனால் 5 × 5 × 3 × 7 டிவைடட் பை 2 அப்படின்னு போடும்போது மேலே இருக்க டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 5/25 டிவைடட் பை 2ன்னு வரும். இந்த இடத்துல நம்ம 2வை டிவைட் பண்ணியும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முழுசாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல முழுசாக வைக்கும்போது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் முழுசாக வச்சுக்குவோம். இப்போ எக்ஸ் அதாவது இந்த நம்பர் இது தான் 525 டிவைடட் பை 2. இது 100% வச்சுக்கிட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க? 40% அவ்வளோ தானே கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் எழுதி மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது 100 × x = 40 × 525 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இந்த எக்ஸை மட்டும் இந்த வச்சுட்டு 100 அங்கே கீழே கொண்டு போனோம்னா இதை நம்ம அடிக்கும்போது 105 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 40%ஓட வேல்யூ 105. இதே நம்ம அந்த 2ஆல் டிவைட் பண்ணி போட்டாலும் பாயிண்டில் வேல்யூ வரும். பின்னாடி அதை சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஆல் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டைரெக்டாக அது முழுசாக வச்சுருக்கிறதுனால ஈஸியாக போட்டோம். இல்லை நான் டைரெக்டாகவே போட்டுருவோன்னா 40 × 525 டிவைடட் பை 2 × 100. நம்ம ஆன்சர் 105 தான் ஆன்சரு. அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். P% of P is 36. The find the value of P. அதாவது P அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபபெட்டிக்கோட P% = 36. நம்ம அப்படியே எழுதிக்குவோம். Pங்கிறது அந்த நம்பரோட பர்சன்டேஜ்னாவே 100 அப்படின்னா P/100. இங்கே கீழே இருக்கக்கூடிய 100 அங்கே போகும்போது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்போ P × P P². இங்கே கீழே இருக்கக்கூடிய 100 அங்கே போகும்போது 36ங்கிறது 3600 மாறும். ரெண்டு பக்கமே இங்கே ஸ்கொயர் இருக்குது. இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் P² = √3600. ஸ்கொயர் ரூட்டில் 00 இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது சிங்கிள் ஜீரோவாக மாறிடும். அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6×6 = 36 அப்படின்னா பியோட வேல்யூ 60. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் போவோம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நம்பர் அண்ட் இட்ஸ் 2/5 is 510. வாட் இஸ் 10% ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பருக்கும் அதோட 2/5% டிஃப்ரென்ஸுக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ 510 அப்படின்னா அந்த நம்பரோட 10% என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நம்பருக்கும் அந்த எண்ணோட 2/5 பங்குக்கும் இடையிலான வித்தியாசம், டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணிக்கணும். வித்தியாசம் 510ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு அந்த முழு எண்ணோட 10% என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். x - 2/5 of x. எக்ஸுங்கிறது அந்த நம்பர். டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5 × x 5xன்னு எழுதிக்குவோம். இங்கே இருக்கக்கூடிய x 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 5x - 2x டிவைடட் பை 5ன்னு இருக்கும். கீழே இருக்கக்கூடிய 5 அங்கே கொண்டு போயிட்டோம்னா 510 × 5ன்னு மாறிடும். அப்போ 5x - 2x வேல்யூ 3x. எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 3 அங்கே டிவிஷனில் கொண்டு போனோன்னா 510 170 அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ 170 × 5 815. இதுதான் நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூ, அதாவது அந்த டோட்டல் நம்பர். இதை நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம்.
இது 100% அப்படின்னா அதோட 10% வேல்யூ 85 தான். சிம்பிளாக டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஃபார்முலா படி தெரியாதவங்க பேசிக்காக அது பண்ணணுன்னா ஆஸ் யூஷுவல் பர்சன்டேஜ் வேல்யூ போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் 85 தான் ஆன்சர் வரும். ஸோ அந்த நம்பரோட 10% ஆஃப் வேல்யூ 85. அடுத்து லாஸ்ட்டு கொஷின். இஃப் த 85% ஆஃப் நம்பர் இஸ் 12 less than 50% of that number, what is that number அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எண்ணோட 35% வந்து அதே எண்ணோட 50% விட 12 கம்மின்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே சம்மா எடுத்து எழுதிக்குவோம். ஒரு நம்பரோட 35%, 35 / 100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 50%, 50/100 மைனஸ் 20, 12 கம்மின்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து நம்ம அந்தந்த சைட்லேருந்தே டிவைட் பண்ணுவோம். 7 5 35, 20 × 5 100. இந்த பக்கம் இருந்துட்டு 1 50 50, 2 50 100. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதாவது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதாவது 7x / 20 ஈக்குவல் டு x/2 மைனஸ் 12. கீழே இருக்கக்கூடிய 2ஆல் அங்கே இருக்கக்கூடிய 12 மல்டிப்ளை பண்ணும்போது 24 x - 24 / 2ன்னு வரும். அப்போ கீழே இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸையும் டைரெக்டாக அடிக்கலாம். அப்போ 20 இங்கே 2 அப்படின்னா அடித்தோம்னா 10. அப்படின்னா 7x = x - 24 × 10. நம்ம எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்மெலாம் ஒரு சைடும் நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணுன்னா 10x - 7x = 240. அப்படின்னா கழிச்சோம்னா 3x = 240. அப்படின்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 3 அங்கே கொண்டு போகும்போது நமக்கு 80 வந்து ஆன்சராக கிடைக்கும். இதுதான் அந்த நம்பர். அடுத்து இன்றைக்கான ப்ராக்டிஸ் சம் பாருங்கள். ப்ராக்டிஸ் சம்மருன்ட்டு ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை. ப்ராக்டிஸ் சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சர் வரலைன்னா பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. நம்ம எடுக்கிற கொஷின்ஸ்லேருந்து அதுக்கான பேசிக் மாடலை தான் ப்ராக்டிஸ் சம்மாக கொடுக்குறோம். அதனால் ப்ராக்டிஸ் சம் மஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் கிடையாது, நம்ம சேனலோட பெட்டரான ஷார்ட்கட் சொல்லக்கூடிய சேனல்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம பேசிக்லேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த கான்செப்ட்லேருந்து கொண்டு வரோம். அதனால் படிங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லியும் சொல்கிறது தான். டெய்லியும் உங்கள் சப்ஜெக்ட் பேப்பரும் மறக்காமல் படிங்க. சேம் டைம் ஃபஸ்ட் பேப்பருக்கான ஒரு சின்ன டாப்பிக்கும் எடுத்து படிங்க. கண்டிப்பாக இந்த டைம் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆல் இஸ் வெல். நான் உங்கள் மணிகண்டன். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.